தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லப்போர்த் வீதியில் அமைந்துள்ள எக்கோலஸ் அரசு தொடக்கப் பள்ளியில் சில அடிப்படை வசதிகள் இல்லை எனவும், தரைத்தளம் சிமெண்ட் தளமாக இருப்பதாகவும், வகுப்பறைகளில் காற்றோட்டம் இல்லாமல் இருப்பதாக, இவைகளை சரி செய்து கொடுக்குமாறு அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்தனர். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியின் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு 2 மூலம் வகுப்பறைகளுக்கு டைல்ஸ் தரையை அமைத்தல், வகுப்பறைகள் காற்றோட்டமாக இருப்பதற்காக ஜன்னல்கள் அமைத்தல் மற்றும் பள்ளி கட்டிட பகுதிகளில் சிறு சிறு பூசு வேலைகள் செய்தல், கட்டிடம் முழுவதும் வண்ணம் பூசுதல் போன்ற பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் 36 லட்சம் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர்கள் ஆனந்த பத்மநாபன், பிரியதர்ஷினி மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள், மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். உலக புகைப்பட தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலைத்துறை சார்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 3ஆம் ஆண்டு நுண்கலைத்துறை மாணவர்கள் பங்கு பெற்று அறிவியல் மற்றும் விழிப்புணர்வு சார்ந்த கலைநயம் மிக்க புகைப்படங்களை காட்சிப்படுத்தினர். இந்த கண்காட்சியினை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பங்கேற்று குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவர்களின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கருக்கு நுண்கலைத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். நுண்கலைத்துறை வகுப்பு உதவி பேராசிரியர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார். புகைப்படத்துறை உதவி பேராசிரியர் சந்திரா நோக்க உரையாற்றினார். நுண்கலைத்துறை தலைவர் பிரபாகரன் சிறப்புரை ஆற்றிட நுண்கலைத்துறை மாணவி அபர்ணா நன்றி கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கூடத்தின் அனைத்து துறை உதவி பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் அனைத்து துறை மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் சோமசேகர் அப்பாராவ் கடந்த மே மாதம் பயிற்சிக்காக சென்றதை அடுத்து ஆட்சியர் பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். புதிய ஆட்சியராக ரவி பிரகாஷ் நியமிக்கப்பட்டிருந்தார். நியமிக்கப்பட்ட போது விடுமுறை இருந்ததால் 3 மாதத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய ஆட்சியராக ரவி பிரகாஷ் பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரவி பிரகாஷ், காரைக்காலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று தெரிந்து வைத்துள்ளேன். அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பிரச்சனை என்று வரும்போது அதிகாரிகளே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது என அறிவுறுத்தினார். மேலும் முன்பிருந்த ஆட்சியர் செய்து வந்த நல்ல திட்டங்கள் தொடரப்படும் என்றார். பொதுமக்கள் எந்நேரமும் ஆட்சியரை சந்திக்கலாம் என புதிய மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் அழைப்பு விடுத்துள்ளார். அதுக்காக காரைக்கால் கண்டிஷன்ஸ் பற்றி முதலவே எனக்கு நல்ல ஐடியா இருக்குது. இங்கே என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது எல்லாத்தையும் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் நான் காரைக்கால் மக்களுக்கு
என்னென்ன என்னால் செய்ய முடியும் அதெல்லாம் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்கள் எல்லாரும் கோஆப்ரேஷன் எனக்கு தேவைப்படும். முக்கியமாக ஒரு கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் சொல்லி நான் ஆசைப்படுறேன். அப்புறம் அஃபிஷியல்ஸு கூட எல்லாரும் எனக்கு என்னோட ரிக்வெஸ்ட்டு மக்கள் கிட்ட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். யாரும் நம்ம கிட்ட ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் கூட வரும்போது அவருக்கு இன்னொரு ப்ராப்ளம் ஆகக்கூடாது, அவரை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது என்னோட ரெக்வெஸ்ட்டு. ஒரு பப்ளிக் சென்சிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் சொல்லி ஆசைப்படுறேன். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கவும் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெறவும் வலியுறுத்தி புதுச்சேரி அகில இந்திய மஸ்லிஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள மிலாது வீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில தலைவர் சம்சுதீன் தலைமையேற்றார். இதில் அகில இந்திய மஸ்லிஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய மஸ்லிஸ் கட்சியின் தேசிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசதுத்தீன் ஓவைசி, புதுச்சேரியில் கட்சியை வலுப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி எத்தனை இடத்தில் போட்டி என்பவை குறித்து அறிவிக்கப்படும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாராளுமன்றத்தில் வலியுறுத்துவேன். புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் இருந்தாலும் கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே அதிகார போட்டி நிலவுகிறது. 2025 இறுதிக்குள் யூனியன் பிரதேச அரசே நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கட்சியின் கொள்கை. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம் முன்னோர்களும் மாநிலத்திற்கு உரிய அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றுதான் பாடுபட்டனர். மத்திய தொகுப்பு நிதிக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு இப்பொழுது ரூபாய் 3500 கோடியை அளித்து வருகிறது. ஆனால் மத்திய அரசிடமிருந்து ரூபாய் 750 கோடிதான் திரும்பி வருகிறது. அதனால் புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் உட்பட அனைத்து யூனியன் பிரதேசங்களும் அதிகாரமிக்க சட்டப்பேரவையுடன், அதாவது மாநில அந்தஸ்து பெற்றால்தான் பிரச்சனை தீரும். அந்தந்த மாநிலங்களை சேர்ந்த மக்களே ஆட்சி செய்ய முடியும். புதுச்சேரி மக்கள் ஒற்றுமையாக இருந்து மாநில அந்தஸ்து கேட்க வேண்டும். போதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் பெரிய பிரச்சனை உருவாகும். பீகார் வாக்காளர் இறுதி பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இப்பிரச்சனை தொடர்பாக எங்கள் கட்சியும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாதியாக இருக்கிறது என தெரிவித்தார். And our party is hosting a public meeting today. And the reason I have come here is to strengthen my party, AIMIM in Puducherry, and also in Tamil Nadu also I'll be going over there. So basically, we want to strengthen our party, we want to contest the forthcoming SM elections. And there are many issues pertaining to Puducherry regarding the statehood issue, misgovernance over here, the non-implementation or improper implementation of 2% reservation for Muslim minorities, the non-establishment of Waqf board chairman, and this being a union territory. After the BJP government have passed the Waqf Act, which in our opinion is not in the interest of protecting Waqf properties, it is not in the interest to remove encroachment, and it is basically made a law to ensure that Muslims lose their Waqf property, lose their masjids and their important Waqf properties. So these are the general issues which are relevant for today, and basically there are many issues in the country, in Tamil Nadu, in Puducherry also. முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் நேரில் சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் சாமிநாதன், சதீஷ், சிவராமன், தினேஷ், காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர்.
புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நமோ கபடி 2025 சாம்பியன்ஷிப் போட்டி வில்லியனூர் மங்கலம் தொகுதி ஆனந்தமால் வெங்கடசாமி முதலியார் விளையாட்டு கிராமத்தில் புதுச்சேரி மாநில கபடி சங்கம் அனுமதியுடன் ஆகஸ்ட் 15, 16, 17, 18 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில ஆண்கள் பிரிவில் சுமார் 80க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பெண்கள் அணிகள் சுமார் 56 அணிகள் பங்கு பெற்றது. இந்த கபடி போட்டியின் இறுதிப் போட்டியில் வேலழகன் திருபுவனை வெர்சஸ் ஜெயா பிரதர்ஸ் மோதின. இதில் வேலழகன் திருபுவனை கபடி அணி முதல் பரிசை தட்டி சென்றது. 2ஆம் பரிசை ஜெயா பிரதர்ஸ், 3ஆம் மற்றும் 4ஆம் பரிசை கக்கன் கபடி அணி மற்றும் புத்தா ஸ்போர்ட்ஸ் கிளப் கபடி குழு வென்றது. மகளிர் முதல் பரிசை ஈரோடு அந்தியூர் சக்தி பிரதர்ஸ் அணியும், 2ஆம் பரிசை KEKC சேலம் அணியும் கைப்பற்றியது. வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுத் தொகையை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் மாநில துணைத் தலைவர்கள் அகிலன், கண்ணன், சரவணன், ஜெயலட்சுமி, மாவட்ட தலைவர் ஓம் அனிதா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதி தலைவர் சபரிகிரீசன் தலைமையில் நடைபெற்ற நமோ கபடி 2025 சாம்பியன்ஷிப் போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் சிவசெந்தில், சதீஷ்குமார், அமல்ராஜ், ரஞ்சித்குமார், சார்லஸ், வெங்கட், கல்யாணசுந்தரம், அன்புதாசன், தென்னல், எழில், சுரேந்தர் செய்திருந்தனர். இதில் செந்தில்குமார், ஆனந்த், கண்ணன், செல்வகுமரன், தாமரை செல்வி, ஹெமமாலினி, கோகிலா, ரமேஷ், சீதாராமன், பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் ஆடரரசன், புதுச்சேரி இளைஞரணி தலைவர் வருண் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் திறப்பு விழா மோந்தூர் CA வீதியில் நடைபெற்றது. இதனையொட்டி மிஷன் வீதி, புஸ்ஸி வீதி சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரஜ் ஹெக்டே, புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தனர். விழாவில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில, மாவட்டம், வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராக் கல்விக் குழுமத்தின் கீழ் இயங்கும் ராக் செவிலியர் கல்லூரியில் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ராக் கல்விக் குழுமத்தின் நிறுவனர் ஹாஜி முகமது ஃபாரூக் நல்லாசியுடன் விழாவில் ஸ்ரீ லட்சுமி நாராயணா செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் ராஜலட்சுமி, ராக் குழுமத்தின் செயலாளர் ரவிக்குமார், ராக் குழுமத்தின் புல முதல்வர் பேராசிரியர் அருண் குணாலன், ராக் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் மங்கேற்கரசி, துணை முதல்வர் பேராசிரியர் பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். பட்டமளிப்பு விழா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கியது. பின்னர் ராக் கல்விக் குழுமத்தின் செயலாளர் ரவிக்குமார் பட்டமளிப்பு விழாவினை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ராக் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் மங்கேற்கரசி வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து முதல்வர் அருண் குணாலன் சிறப்புரையாற்றினார்.
இதில் 179 இளநிலை பட்டதாரி மாணவர்களுக்கு டாக்டர் ராஜலட்சுமி மாணவர்களுக்கு பட்ட சான்றிதழ் அளித்தார். பின்னர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் மங்கையர்க்கரசி 179 இளநிலை பட்டதாரி மாணவர்களுக்கும் உறுதிமொழி ஏற்க வைத்தார். மேலும் கல்லூரியின் பாடத்திட்டத்தில் முதல் 3 இடங்களை பெற்ற பட்டதாரிகளுக்கு நினைவு பரிசும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விழா நாட்டுப்பண் பாடலுடன் நிறைவு பெற்றது. College of Nursing, and dear graduates and dear HODs, I'm really to say that many nurses you entered into this knowledge and now you are feeling as stars around the sky. Your presence is a spark of inspiration. It is now time to hear the speaker of the day. Narayana College of Nursing to tell you. தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும் மோடி பிரதமராக பதவியேற்கவும் வாக்கு திருட்டில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனரும் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது. பேரணியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவர் வைத்தியநாதன், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார தலைவர்கள் கிருஷ்ணகுமார், ஆனந்தபாபு மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றம் 30ஆம் ஆண்டு விழாவும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற நிறுவனர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜோகின் அற்புதம் பிறந்தநாள் விழாவும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் சேகர் டாக்டர் பட்டம் பெற்றமைக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் குடிசை வாழ்வோர் பெருமன்றத்தின் நிறுவன தலைவர் மோகனசுந்தரம் தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, கூட்டுறவு பயிற்சி மைய முன்னாள் முதல்வர் முத்துக்கண்ணு, சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் டாக்டர் ஜெயந்த், தலித் சேனா தேசிய செயலாளர் திருஞானம், பேங்க் ஆஃப் பரோடா முதல் மேலாளர் முருகானந்தம், இந்திய சமூக செயல்பாட்டு பேரவை தமிழ்மணி ஆகியோர் இணைந்து மும்பையில் உள்ள ஆசியாவில் மிகப்பெரிய குடிசை பகுதியான தாராவில் சிறப்பாக பணியாற்றி வரும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் சேகர் மற்றும் ஆலோசகர் சண்முகையா ஆகியோரை பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் ST/SC பிரிவு துணைத் தலைவர் ராமன், HR/CPC மாநில செயலாளர் முருகானந்தம் மற்றும் குடும்ப நல ஆலோசகர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பேருந்து நிலையம் அருகில் உள்ள பிடாரி கோவில் தெருவில் மின்கசிவால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தால் மெக்கானிக் பட்டறை, கோழிக்கடை மற்றும் அதன் அருகில் இருந்த 3 வீடுகள் தீயில் கொழுந்துவிட்டு எரிந்தது. மேலும் வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்கள் வெடித்து சிதறியது. வீட்டில் இருந்தவர்கள் தீ விபத்து ஏற்பட்டவுடன் வெளியில் வந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து 2 தீயணைப்பு வாகனங்களில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட புகையால் வீட்டிலிருந்த மூதாட்டிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து அரசு மருத்துவமனைக்கு முதலுதவிக்கு அனுமதிக்கப்பட்டார். விபத்து குறித்து திருநள்ளாறு ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் தாசில்தார் சண்முக ஆனந்தன் விசாரணை செய்து வருகின்றனர். திடீர் தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூரை அடுத்த சோரியாங்குப்பம் நல்லாசிரியர் விருது பெற்ற முனைவர் வெற்றிவேலின் முத்தமிழ் கூடல் இல்லத்தில் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது.
புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மகளிர் பொறுப்பாளர் விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். முத்து ஐயாசாமி முன்னிலை வகித்தார். மண்டல அமைப்பாளர்கள் தன்ராஜா, கணபதி, ரவிசங்கர் ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். கலை பண்பாட்டுத்துறை மேலாண் இயக்குனர் கலியபெருமாள் இந்திய விடுதலை குறித்தும், கிருஷ்ணா ஃபவுண்டேஷன் நிறுவனர் அமலாதேவி மாணவர்களும் எதிர்காலமும் என்பது குறித்தும் கருத்துரை வழங்கினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் பாராட்டுரை வழங்கினார். மாணவர்களுக்கு இந்திய விடுதலை போர் எனும் தலைப்பில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும், தேசிய திறனறிவு தேர்வில் மாநில அளவில் வெற்றி பெற்ற 6 மாணவர்களுக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் சிவக்குமார் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். மண்டல அமைப்பாளர் ரமேஷ் நன்றி கூறினார். ஒன்பதாம் வகுப்பு பெண்கள் வாங்க. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தித்தால்குப்பம் மேற்கு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் பம்பை ஆற்றின் கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 22,84,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயாந்த் டெண்டுல்கர், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் இயங்கி வரும் உழவர் சந்தையில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாததால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதரனுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் உழவர் சந்தையை நேரில் பார்வையிட்ட நந்தா ஸ்ரீதரன் அதிகாரிகளிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். அதன்படி உழவர் சந்தையில் மழைக்காலங்களில் அதிகப்படியான மழைநீர் தேங்கி காய்கறிகள் தண்ணீரில் அடித்து செல்வதோடு நடந்து செல்வதற்கு சரியான சிமெண்ட் தரை அமைக்கப்படாததால் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும், மேலும் மழைக்காலங்களில் வியாபாரம் செய்வதற்கு போதிய மேற்கூரைகள் அமைத்து தராததால் நனைந்தபடி வியாபாரம் செய்து வருவதாகவும், உழவர் சந்தைக்கு வியாபாரிகள் கொண்டு வரும் பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கும் போதிய பாதுகாப்பு அறைகள் இல்லாததால் வியாபாரிகள் கடும் அவதியடைந்து வருவதாகவும், அது மட்டுமின்றி எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இயங்கி வரும் உழவர் சந்தையை உடனடியாக அனைத்து அடிப்படை வசதிகளோடு சீரமைத்து தரக்கோரி முதலமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரிடம் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். போட்டதை பண்ணில சரி, அதாவது சம்பளம் இப்போ எங்களுக்கு ஒதுக்குறது 11 மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்கு சம்பளம் இல்லை. நாங்கள் இது வச்சு கலெக்ஷன் பண்ணி தான் நாங்கள் எங்களுக்கு 1 மாதம் 3 மாதம் பெண்டிங்கில் 1 மாதம் போட்டு மீதி 3 மாதம் பெண்டிங் இருக்கும். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் அகரம் கிராமம், சக்தி நகர் மற்றும் ஆசை நகருக்கு சாலை வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 17,50,000 மதிப்பீட்டிலும், கோடப்பாக்கம் ஆனந்தா நகருக்கு சாலை வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 21,40,000 மதிப்பீட்டிலும், கொம்யூன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் அரசூர் யோகலட்சுமி நகருக்கு சிமெண்ட் சாலை வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 44,70,000 மதிப்பீட்டிலும் பூமி பூஜை நடைபெற்றது.
இதில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எலன் ஷர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கட்சி நிர்வாகிகள் குப்புசாமி, முருகவேல், குப்பன், முரளி, சிலம்பரசன், கவிதா, அனில், சந்திரா உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பூங்கலம் நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்தது. இதனால் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதும் கொசுக்கள் பெருகுவதும் சுற்றுப்புற மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வந்தது. இந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் அமைச்சர் ஜான்குமார் பரிந்துரையின் பேரில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது சொந்த செலவில் பூங்குளத்தை சுத்தம் செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளார். சுத்திகரிப்பு பணிகள் தற்பொழுது முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. JCB இயந்திரம் மற்றும் தொழிலாளர்கள் உதவியுடன் பூங்குளத்தில் தேங்கி கிடந்த பாழடைந்த சதுப்பு மண் அகற்றப்பட்டு தண்ணீர் ஓடையை சீர் செய்யும் பணிகள் நடைபெறுகின்றன. இதன் மூலம் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியுள்ளது. புதுவை முருகம்பாக்கம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 40ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் சாகை வார்த்தல் நடைபெற்றது. இதில் முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலய நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனுக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாகை வார்த்தலில் பங்கேற்ற முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சாகை வார்த்தலை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சேத்திலால் நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சாகை வார்த்தலில் பங்கு பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழு கௌரவ தலைவர் கிருஷ்ணன், தலைவர் பரசுராமன், துணைத் தலைவர் கனியப்பன், பொருளாளர் செல்வதுரை, செயலாளர் சதீஷ், துணை செயலாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துணைவியார் சமூக சேவகி அன்னப்பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கி வருகிறார். அன்னப்பிரபாவதி சமீப காலமாக பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 1 மாத காலமாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று சர்க்கரை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் உள்ள சோரப்பட்டு பகுதியில் வீடுதோறும் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அன்னப்பிரபாவதி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் அமைந்துள்ள செல்லியம்மன் கோவில். இக்கோவில் ஆவணி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்களை மேலதாள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக எடுத்து சென்று அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கந்தாடு, மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 9,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருபுவனை சின்னப்பேட் கிராமத்தில் உள்ள ஆண்டாள் நகர் மற்றும் அருகில் உள்ள மனை பிரிவின் உட்புற சாலைகளுக்கு கருங்கல் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். விழாவில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் அரசப்பன் சன்ஸ் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கொக்கு பார்க்கிலிருந்து தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை செல்லும் சாலை பல மாதங்களாக குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அங்கு அடிக்கடி வாகன விபத்துகளும் நடந்து வருகிறது. முன்தினம் பெய்த மழையில் சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கி நின்றது. அதனை கண்டித்து குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அலுவலகம் அருகில் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். சாலையில் குளம் போல நின்ற மழைநீரில் தனது ஆடைகளை கழற்றி துணிகளை துவைத்து போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு சடல் மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக முக்கிய நிகழ்வாக சடல் தரித்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சாகை ஊற்றுதல், திருத்தேர் வீதி உலாவும் நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் நிறைவாக சுவாமிக்கு அன்னபூரணி அலங்காரம் செய்து ஊஞ்சல் உற்சவம் மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய இளைஞர்கள் செய்திருந்தனர். இமாக்லைட் கல்வி தினம் நெல்லித்தோப்பில் உள்ள தூய இருதய மரியன்னை உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அமைச்சர் ஜான்குமார் வருகை புரிந்து இமாக்லைட் சபையின் நிறுவன தந்தை லூயிஸ் செவேனியன் துப்புயி அடிகளாரின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்திய பின் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து கூறி மாணவ பருவத்தில் கல்வியை கற்று அதனோடு ஒழுக்கத்துடன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். மேலும் இவ்விழாவிற்கு வரலாற்று ஆணைய தலைவர் அருட்தந்தை அந்தோணிசாமி வாழ்த்துரை வழங்கினார். அருட்தந்தை சூசைராஜ், அருட்தந்தை ஜான் பிரிட்டோ ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளி தலைமை ஆசிரியர் ரெபக்கா மேரி விழாவிற்கு பேருரையாற்றினார். மேலும் விழாவில் சமூக ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், பேச்சாளர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவை பள்ளியின் தலைமை ஆசிரியர் வழிநடத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.